இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கை இப்படி ஆயி போயிடுச்சு. நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னால இனிமே எதையும் பண்ண முடியாது. கார்த்திக் எனக்கு கிடைக்கிறாரோ இல்லையோ, அந்த கடவுள் விட்ட வழி அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமான டயலாக்லாம் விட்டு அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில அவங்க அம்மா இருந்துட்டு இந்த அஞ்சலியோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெறுத்தாங்க. ஆனா அஞ்சலியோட அம்மா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி, மோட்டிவ் பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஆனா இப்போ தன்னோட சொந்த அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அடிச்சு விரட்டும்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அவ நடு தெருவுக்கு வருவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்துடுச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது. கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ காசு பணம் குடுப்ப அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நீ எதுக்கு? உன்ன உட்கார வச்சு நான் சோறு போடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அஞ்சலியோட அம்மா இருந்துட்டு கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய வெளிய தள்ளுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இத்தன நாளா எது நிஜம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தாலோ இந்த அஞ்சலி, அது எல்லாமே பொய் அப்படின்ற விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, அவங்க அம்மா கிட்ட அவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "இப்படி என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஆனா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்வ. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ கார்த்திக் கூட போயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பணம் நெறைய அனுப்புவ அப்படின்றதுக்காக தான் நான் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல உட்கார வச்சு, என் புருஷனையே கொல்றதுக்கு பார்த்தா, அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணேன். இப்போ திடீர்னு திருந்திட்டா, நான் என்ன பண்றது? இனிமே நீ இந்த வீட்ல இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் ஆதரவா இருந்த தன்னோட அம்மாவே இனிமே இல்லன்னும்போது, அஞ்சலிக்கு உண்மையிலேயே வருத்தமா தான் இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயம்லாம் சொல்லும்போது, இந்த சிந்தாமணியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேள அவங்க அம்மா வந்து தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு விரட்டுவாங்களா? என்ன ஏது? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.